அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு கேமிங், அதாவது லாட்டரி கேமிங். அந்த கேமிங்கான எண்ணு கொடுப்பாங்க. அந்த எண்ணுக்கான ரிசல்ட் வின்னிங் என்ன நம்ம ஆலோசனையாக கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம், இந்த நம்பர்கள்லாம் இடம் பெறலான்ற ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம ஒரு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் பயன்பெற்று வின்னிங்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையுமான்ற நோக்கத்தில் தான் நம்ம நம்பர் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம நம்பர் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டுன்னு 3 டைப்பில் கொடுக்குறோம். ஒரு சில நம்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தேகத்தின் அடிப்படையில் இதையும் தாண்டி இதெல்லாம் இடம் பெறலாம்ட்டு நம்ம உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்போம். அந்த அடிப்படையில் தான் ரெகுலராகவே கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 13/7/2024. இடம்பெறக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா காரோனியா கம்பெனி. ட்ரா நம்பர் 662. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். எப்பொழுதும் ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முந்தைய ரிசல்ட் என்ன, அதுக்குள்ளே நம்ம என்ன நம்பர்லாம் கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். அதே போல் இன்றைக்கும் முந்தைய ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். சரி வாங்க. 12ஆம் தேதிக்கு கொடுக்கப்பட்ட வின்னிங் எண் பார்த்தீங்கன்னா 517, 538, 3 டிஜிட் 538. நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 கொடுத்துருந்தோம், ஆல் போர்ட்லேயும் 3 கொடுத்துருந்தோம். 3 கண்டிப்பாக வரும்னு நினச்சிருந்தோம். ஆனால் 8க்கான இடம் பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்குன்னு நினச்சி கொடுத்துருந்தோம். அதே போல் சி போர்டில் 8 வந்திருந்தது. ஒரு சின்ன சேஞ்சிங், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்பரை இந்த போர்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைப்போம். இதிலேருந்து ஒரு சேஞ்சிங்காக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். ஏன்னா நம்ம இடம்பெற வைக்க முடியுது, ஆனால் ஒரு சில நேரங்களில் ஆர்டர் வைஸாக எடுக்க முடியுமான்னு தெரியல. கெஸ் பண்ணும்போது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணும்போது ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல வின்னிங்கான எண்ணு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் சொல்லும்போது இந்த இடத்துல இந்த 3 இடம் பெறலாம்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் நம்பர் கிடைக்கும். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி சி. ஏபிசியில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 4க்கான வாய்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் 4 எடுக்கிறேன். ஏன் 4க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 54, 53, 54ன்ற அடிப்படையில் 3, 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 4 எடுக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 5, 7 இருக்குது. 5 புரியுதுங்களா? 5, 7, 4, 5, 7, 4. முன்னாடி பார்த்தீங்கன்னா 9, 5, 4. அப்போது இந்த அடிப்படையிலையும் சரி, இந்த அடிப்படையிலையும் சரி 4க்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் ஏ போர்டில் நம்ம 4 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 0, 3 இருக்குது. புரியுதுங்களா? 0, 3 இருக்குது, 5, 3 இருக்குது. அப்போது இந்த 6க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 6. அப்போது 3, 6. 2, 5, 6, 3, 6. அப்போது 3, 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். 6க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்கான்னு பாருங்கள். புரியுதுங்களா? 6க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 2, 5, 2ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 2. புரியுதுங்களா? 2, 5, 2ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா 2, 5, 5 இங்கே 5, 5ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 9, 5, 9, 5ன்னு எடுக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 5, 5 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிடலாம். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. நம்ம என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 3, 2ன்னு எடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கணும். ஏன்னா 2, 5, 2ன்னு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமையுமான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் 2 எடுக்கலாம். இதில் இன்னொரு சஜஷன் பார்த்தீங்கன்னா 2, 5, 5 வருவதற்கான வாய்ப்பும் அமையலாம். ஒருவேளை 3, 4, 3, 4ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். இதெல்லாம் ஒரு சின்ன அறிகுறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 34, திரும்பவும் 34 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற அடிப்படையில் நம்ம ஏ போர்டில் தான் அதிகபட்சமான வாய்ப்பு அமைஞ்சுது. அப்போ ஏ போர்டில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2, 5, 5 பி போர்டில் 5, 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3, 5, 5ன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது 3, 5, 5ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை 9, 5, 5
அப்படின்னு போகலாம். 5க்கான வாய்ப்பு இந்த 3 டிஜிட்டில் ஒரு வாய்ப்பு அமையலாம் கூட. இருந்தாலும் என்னுடைய சஜஷனில் எனக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த எண்கள் தான் படுது, அந்த அடிப்படையில் எடுக்கிறோம். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சிபோர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1க்கான வாய்ப்பு இருக்கலாம். புரியுதுங்களா? 1க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 481 அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 93 இருக்குது. அப்போது 931 481 அல்லது 931 அந்த அடிப்படையில் 1க்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா 253 இப்போ 31 931 அப்போ 931 அந்த அடிப்படையில் சிபோர்டில் எனக்கு 1 படுது. அந்த அடிப்படையில் நம்ம 1 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வேறு என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா 7க்கான வாய்ப்பும் அமையலாம். புரியுதுங்களா? 7க்கான வாய்ப்பு அமையலாம். ஏன் 7க்கான வாய்ப்பு அமையலாம்னு பார்த்தீங்கன்னா 837 அடிப்படையில் 7க்கான வாய்ப்பு கண்டிப்பாக போர்டுக்குள்ளே அமையலாம். அந்த அடிப்படையில் 7 எடுத்திருக்கேன். ஏன்னா 87 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 487 அப்படின்ற வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 37 புரியுதுங்களா? 37 இந்த அடிப்படையில் 37 937 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 937 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 5937 அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 937 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5938 புரியுதுங்களா? 5938 போயிடுச்சுங்களா? இப்போ இன்னொரு 81 இருக்குது. அந்த அடிப்படையில் 388 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு 8க்கான வாய்ப்பை நீங்கள் சிபோர்டில் வச்சுக்கிறது நல்லது. அந்த அடிப்படையில் 8க்கு வாய்ப்பு மீண்டும் இருக்குது. அந்த அடிப்படையில் 255 அதாவது 58 எண்ணுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இதை பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இப்போது பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஏபிசி கெஸ்ஸிங் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 8 நான் கொடுக்கல. இதை பார்த்தீங்கன்னா 8ஐயும் நீங்கள் ஒரு சஜஷனாக வச்சுக்கிங்க. ஆனால் ஒரு மாற்றத்துக்கான எண் பார்த்தீங்கன்னா 458 மீண்டும் போர்டுக்குள்ளே 5க்கான வாய்ப்பும் அமையலாம், 8க்கான வாய்ப்பும் அமையலான்ற அடிப்படையில் 58 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பொறுத்தவரையிலும் 6க்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் 6 நான் இருக்கிறேன். இதில் உங்கள் சஜஷனில் என்ன படுதோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சார்ட்டை நல்லா செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் வந்து ஏபிசி கெஸ்ஸிங்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் பே பண்ணி விளையாடுங்க. இது எனக்கான உறுதிபூர்வமான எண். இது உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் பே பண்ணி விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.